கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். பொதுவாக பங்குச்சந்தை என்பது குறுகிய காலம், நீண்ட காலம் முதலீடு, வர்த்தகம் அடிப்படையில் நமக்கு முறையான விதிமுறைகளையும் பின்பற்றி முறையான பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு கணிசமான லாபம் கிடைத்து வெளியில் வருவது என்பது ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம கருதலாம். சரி, இப்போது பங்குச்சந்தை என்பது ஏற்ற இறக்கங்கள் உண்டு. நாம் ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கிற போது அந்த பங்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் உச்சத்தில் நம்ம வாங்கிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு சப்ளை ஜோன் கிரியேட் ஆகும். அப்போ போய் நம்ம வாங்கிட்டாக்கா அது பங்கு இறங்குறது. சரி, அப்போது கீழே டிமாண்ட் ஜோன் எப்போ கிரியேட் ஆகும்னா அந்த லெவலில் பார்த்து நம்ம டிமாண்டு எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போ வாங்கினால் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இருக்கும். பங்குச்சந்தை என்பது டிமாண்ட் சப்ளை பேசிஸ், பை அட் லோ செல் அட் ஹை ஃபார்முலாவில் தான் இயங்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது ஏற்ற இறக்கங்கள், மேடு பள்ளங்கள் இருக்குது. அதை பார்த்து நாம் பக்குவமாக நல்ல வர்த்தகம் செய்கிறதுக்கு அந்த காலத்து பாடல் ஒரு உறுதுணையாக இருக்குங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக பங்கு வர்த்தகம் முதலீட்டாக இருந்தாலும் சரி, உள்ளூர் காரணிகள் மற்றும் உலக காரணிகள் அடிப்படையில் தான் இயக்கங்கள் இருக்குது. அந்த நியூஸ் பேசிஸும்பாங்க. சில டயத்தில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் அந்த நியூஸ் பேசிஸு அது ட்ரிக் ஆகிடுது நமக்கு. அப்போ நம்ம வாங்கினா இறங்குறது, விற்றா ஏறுறதுன்ட்டு நம்ம கொஞ்சம் மன வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம முறையான ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு பண்ணணுங்கிறது ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பங்குச்சந்தையில் ரிஸ்க் ரிவார்டு ரெண்டுமே இருக்கும். நம்ம ரிஸ்க்கு தெரிஞ்சு தான் நம்ம அதனுடைய வர்த்தகமாக முதலீடு செய்யணும். அப்போ ரிஸ்க்கு தெரியலைன்னா இந்த சந்தைக்குள்ளே நம்ம வரதை தவிர்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போது நம்ம வர்த்தகமே செய்யணுங்கிறது ஒரு அவசியம் இல்லை. முதலீடே செய்கிறதுக்கு நமக்கு ஐடியா கிடைக்காது, புதிய பண வசதிகள் இல்லை என்றாலும் ஐபிஓன்னு சொல்கிறாங்க இல்லையா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், அது ஒரு மாதத்துக்கு எப்படியும் 15-20 ஐபிஓ இப்போ சமீப காலத்தில் வந்துட்டுருக்கு. அதில் 2 கேட்டகரி நம்ம பார்க்கணும். ஒன்று எஸ்எம்இ, இன்னொன்று மெயின் போர்டு. இந்த மெயின் போர்டு ஐபிஓங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் முன்னணி நிறுவனங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனத்தை விரிவாக்கம் செய்யவோ அல்லது அதனுடைய டெப்டை குறைச்சிக்கிறதுக்காகவோ பங்குகளை வெளியிட்டு செகண்டரி மார்க்கெட்டில் கொண்டு வரது தான் ஐபிஓன்னு உங்களுக்கு தெரியும். அதில் மெயின் போர்டு ஐபிஓ கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் அதை முதலீடுக்கு வச்சுக்கலாமா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சற்று கேள்விக்குறி. அதேமாரி ஒரு முன்னணி நிறுவன பங்குகள் முன்னதாகவே அன்லிஸ்டடில் போயும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வாங்க முடியாது. அப்போ அது வாங்கினதுக்கப்புறம் சப்போஸ் ஐபிஓ ரேட் அதோட குறைவாக இருந்தால் நமக்கு வாங்கிய விலையை விட நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஐபிஓவில் நம்ம அலாட்மெண்ட்டு கிடச்சிதுன்னா அதில் நாம் லிஸ்டிங் கெயின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த லிஸ்டிங் கெயின் கணிசமாக கிடைச்சோன்னே நல்லபடியாக ஒன்றா ஃபுல்லாகவோ அல்லது 50% விற்றுட்டு நம்ம வெளியில் வருது என்பது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்குங்கிறது ஒரு கருத்து. அப்படி பார்க்குறபோது சமீப காலத்தில் இப்போ ஐபிஓ எதுக்காக வெளியிடுறாங்க? ஐபிஓ மேற்கொண்ட காரணங்களாக நிதி நிறுவனங்கள் அல்லது ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட நிதியை திரட்டி அவர்களுடைய வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்கிறாங்க. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிகமான ஐபிஓஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஐபிஓஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு பதிவில். உங்களுக்கு பேன் வைஸ் அலாட்மெண்ட்டு லாட்ரி முறையில் சிஸ்டம் பேசிஸில் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்படி கிடச்சிதுனாக்கா நீங்கள் அது நல்ல நிறுவனம், மெயின் போர்டு பங்குகளாக இருந்து பிரபல நிறுவனமாக இருக்குது, உங்களுக்கு ஸ்கோப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் ஒரு 50% லிஸ்டிங் கெயின் கொடுத்துட்டு மீதி 50% வைக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் அல்லது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அல்லது அந்நிய முதலீட்டாளருக்கோ ஒரு லாகின் பீரியட் இருக்கும். அந்த லாகின் பீரியட் முடிஞ்சோன்னா ஹெவி செல்லிங் கொடுப்பாங்க. அப்போ அது சரன்னு கீழே இறங்கி வரும். அப்போ நாம் ஏற்கனவே கொடுத்த பங்கு விலை கம்மியாக கிடைக்கிற போது அதையும் வாங்கி நம்ம தொலைநோக்கு பார்வையில் வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம ஐபிஓவில் வாங்கி குறைந்த விலையில் வாங்கி வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருடங்கள் காத்திருக்கணும். எந்த ஒரு விதை போட்டாலும் விதைகள் விருஷமாகிறதுக்கு என்பது சில வருடங்கள் ஆகிறது இல்லையா, போட்ட உடனே மரம் ஆகிடுறதில்ல. அது மாதிரி இதையும் காத்திருக்கணும். ஆனால் நல்ல தரமான பங்குகளாக இருக்கணும். தரமான பங்குகள்னால் அந்த கேபிட்டலைசேஷன்,
அந்த நிதி நிறுவன இன்வெஸ்டர்ஸ்னுடைய ப்ரமோட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்து தான் தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணோம். அப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 3 குவார்ட்டரோ அல்லது 6 மாதத்துலேயோ வெயிட் பண்ணி, தட் இஸ் 2 குவார்ட்டரோ 3 குவார்ட்டரோ வெயிட் பண்ணி அதனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு, அதனுடைய பிஇ ரேஷியோ, ஆர்ஓசி இது மாதிரியெல்லாம் இபிஎஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஹை லோலாம் பார்த்து நியர் லோ கிட்ட இருந்தெல்லாம் வாங்கி நம்ம முதலீடுக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியம். இப்படி இந்த மாதிரி ஐபிஓ வந்து ஓரளவுக்கு நமக்கு கிடைச்சதுன்னா அதிர்ஷ்டசாலிகளுக்கு கிடைக்கும். இன்றைய தேதியில் 14 ஐபிஓ சந்தையில் பட்டியலிட தயாராக இருக்குது. புதிய ஐபிஓ 6 திறக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளது. இந்த நிலையில் 1/9/2025 முதல் இன்றைய தேதி வரையிலையும் பார்த்தோம்னாக்குங்க கிட்டத்தட்ட 24 நிறுவனங்கள் ஐபிஓ லிஸ்டிங் கெயின்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் 9 நிறுவனங்கள் ஐபிஓ லிஸ்டிங் கெயின் கிடைக்காம ஐபிஓ லாஸ் பெனிஃபிட் தான் கிடச்சிருக்குங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். எல்லா ஐபிஓவுமே எல்லா எஸ்எம்இ ஐபிஓவும் எல்லாமே வந்து நமக்கு வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதுக்காக இந்த புள்ளி விவரங்களை நம்ம சொல்கிறோம். அதனால் மேலும் 15 நிறுவனங்கள் ஐபிஓ விட தயாராக இருக்குது இன்றைய காலகட்டத்தில். இப்போ அடுத்தது ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜி. எப்போவுமே நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறது, இதில் ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜி சொல்கிறேன். சந்தையினுடைய இண்டெக்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கை நல்ல அடிப்படை ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல் ஓப்பன் ஹை லோ டிமாண்ட் சப்ளை இதெல்லாம் பார்த்து தான் வாங்கிட்டு இருப்பீங்க. அப்படி வாங்குற போது ஒரு முதலீட்டுக்கு வாங்கினாலும் சரி அல்லது ஒரு வர்த்தகத்துக்கு வாங்கினாலோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கினாலோ சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது லேர்ன் அண்ட் ஏர்ன் பாலிசி நல்லா கற்றறிந்த பின்பு இதை வர்த்தகம் செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமானது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் ஸ்டாக், ஏதோ ஒரு ஸ்டாக், அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 1510 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. ஒரு 100 ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஸ்டாக்கை நீங்கள் எல்லா டெப்த்தும் பார்த்து தான் வாங்கியிருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடுது. அப்போது நீங்கள் 1510க்கும் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. 1510 வாங்கிட்டு ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் 50% ஸ்டாக்குக்கு ஸ்டாப் லாஸ் போடணும். மீதி 50%க்கு அந்த டார்கெட்டை வச்சுக்கணும். அப்போது அந்த டார்கெட்டு ட்ரிக் ஆன உடனே இந்த ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் விற்றால் உங்களுக்கு லாபத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸே போடலை சார், போடாமல் நான் வாங்கிட்டு வச்சிட்ருக்கேன்னா இந்த 1510க்கு வாங்கின ஸ்டாக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் இம்பேக்டில் 1300 வரலாம், வெறும் 300 வரலாம். அப்போ நம்மளுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல் எரோஷனும் பயங்கரமான ஒரு அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, சார் நான் ஃப்ரெண்டு சொன்னார் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை இந்த விலைக்கு வாங்கிட்டேன், இந்த ஸ்டாக்கு இத்தனை ரூபாய் இத்தனை சதவீதம் இறங்கி இருக்குது, என்ன செய்யலான்னு கேட்பாங்க. நான் என்னுடைய கருத்தை என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கும் அன்பாக நான் சொல்கிறது உண்டு. எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கை இந்த விலைக்கு வாங்குற போதே உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டை தேர்ந்தெடுத்தீர்களா, முடிவு செய்தீர்களா? சரி, நீங்கள் ரிவார்டையும் முடிவு எடுத்துட்டோம், ரிஸ்க்கையும் முடிவு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரியாரிட்டி வந்து ரிஸ்க்குக்கு தான் கொடுக்கணும். நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த ஸ்டாக்கு 1510க்கு வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1490 அல்லது ஃபிபோனசிலே உங்களுக்கு காமிக்கும் சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, R1, R2, R3. அதேமாதிரி பிவெட்டு கீழே S1, S2, S3ன்னு காமிக்கும். சப்போஸ் நீங்கள் R1ல் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்போ நீங்கள் பிவெட்டையோ S1ஐயோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி 50%க்கு. அப்போது அது வீக்காக இருக்கிறனால தானே சப்ளை ஜோன் கிரியேட் ஆகி கீழே இறங்கிட்டே வருது. அப்போ கீழே இறங்கி வரும்போது என்னாகும், நல்லா இறங்கட்டும்னு விட்டுறணும். சரி, இறங்கி வரும்போது அங்கே நம்ம வந்து எப்போ டிமாண்டு கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த டிமாண்டு கிரியேட் ஆகிறபோது நீங்கள் அந்த வித்த ஸ்டாக்கு ஒரு பணம் இருக்கும் இல்லையா, அதில் மறுபடியும் வாங்குறதுக்கு பணம் இருக்கும். அப்போ அதை வாங்கி நீங்கள் ஆவரேஜ் பண்ணி அக்யூமுலேட் பண்ணி அப்படி தான் பண்ணணும். அக்யூமுலேஷன் அப்படின்னா நான் 1510 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், அது 1300 ரூபா மறுபடியும் கொஞ்சம் பணம் கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னா எத்தனை பணத்தை போடுறது? சந்தையில் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது இறங்கிட்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு பங்கு 1125 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. அதில் முதலீடு செய்தவர்கள் எப்போ ஏறுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, அது இறங்கிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஒரு வர்த்தகம் செய்யாலும் சரி, முதலீடு செஞ்சாலும் சரி, அதுக்கு ஸ்டாப் லாஸும் முறையாக வச்சுக்கணும். அதுக்கு தான் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டேன்னா, ஜிடிடி ஆர்டரை நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுட்டு
மேக்ஸிமம் இன்றைக்கி வாங்கினா மறுநாள் விற்க முடியாதுங்கிறது ஒரு நடைமுறையில் இருக்குது. தட் இஸ் T+1 வந்தால் தான் முடியும். இப்போ மறுநாளில் இருந்து உங்களுக்கு தட் இஸ் ஆன் தேர்ட் டேயில் நீங்கள் ஜிடிடியை போட்டு வச்சுருங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருங்க, ஒரு பகுதியை டார்கெட்டை போட்டு வைங்க. அப்போது சிஸ்டம் கேன் டூ தட் ஜாப். நீங்கள் ஜிடிடி ஆர்டரை போட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ அல்லது ஒரு முதலீடோ வர்த்தகமாக செய்வது என்பது பாதுகாப்பானது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அனுபவ ரீதியாக நான் தெரிஞ்சிட்டது. அப்போது எந்த உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் ஜிடிடி இருக்கிறத நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஜிடிடிங்கிறதுனால என்னென்னு தெரியல. என்கிட்ட கேட்குறவங்கிட்ட சொல்லு, எங்கள் ஜிடிடி போட்டிருந்தா அந்த லாஸை தவிர்த்துருக்கலாமே, இந்த ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்காக இருக்குமே, மேலே டார்கெட்டு போகும்போது அதில் இன்னொரு வசதி இருக்குது, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போகும்போது மேலே போக இந்த விலை ஏற நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் மேலே ஏறிக்கிட்டே போய் ஒரு ஸ்டேஜில் அட்காஸ்ட்டுக்கு வந்து நிற்கும். சப்போஸ் எதிர்பாராத சூழ்நிலை மார்க்கெட்டு ஸ்லிப்பாக இருப்போது இந்த அட்காஸ்ட்டில் இருக்க ஸ்டாப் லாஸு ரிவர்ஸ் போகாது. அப்போ என்ன ஆகும், ட்ரிக்காக போது நமக்கு நஷ்டம் இல்லாமல் வெளியில் வரலாம். அதேமாரி லாபத்தையும் அதிகமாக கொடுக்கறதுக்கு நம்ம டார்கெட் ஒரு அதிகபட்சம் போட்டுட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸும் போனால் நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். இது ஒரு சிஸ்டத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ப்ரைஸ் பேண்டு கீழே இந்த வால்யூம் இதுக்கெல்லாம் பக்கத்தில் LCUCன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் யூசியை டார்கெட்டாக போட்டு வைங்க. யூசியை டார்கெட்டாக போட்டு வச்சுட்டு அன்றைக்கி இந்த டேலோவையோ அல்லது ஃபிபானசி படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஸ்டைல் இருக்கோ, என்ன வந்து ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் அசஸ் பண்ணிக்கோங்க. நாம்ளாக ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஸ்டாப் லாஸ் 100 ரூபாய்க்கு வாங்கினா 95லாம் சொல்லக்கூடாது. அதுக்குன்னு லெவல் இருக்கும். ஒரு ஃபிபானசி மெத்தடோ அல்லது வேறு ஏதோ ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்துட்டு அந்த ஸ்டாப் லாஸை அசஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிவெட்டுக்கு கீழே போட்டு வச்சுட்டு அதுக்கு பிவெட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு போகலாம். அப்படி இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு போகிறபோது உங்களுக்கு லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி ஒரு வர்த்தகம் செஞ்சதுன்னா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய பல லட்சக்கணக்கில் போட்டு முதலீடு செஞ்சுட்டு நிறைய பேர் கேட்பாங்க எங்ககிட்ட, சார் இது மாதிரி போச்சு, நான் 3 லட்சம் போட்டேன், கிட்டத்தட்ட 50,000 போயிடுது, 40,000 போயிடுதுன்னு கேட்குறவங்களாம் உண்டு. அப்போ அவங்கள கேட்டாக்க நான் ஸ்டாப் லாஸே போடலை சார். ஸ்டாப் லாஸ் போடாமல் ஏன் செய்யணும்? அப்போ இந்த வர்த்தகம் செய்கிறதுக்கு முறையாக நீங்கள் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணல, முறையாக கற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. பொறுமையாகவும் நிதானமாகவும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த வர்த்தகமும் எந்த முதலீடும் செய்யக்கூடாது. செய்தியின் அடிப்படையில் இப்போ எப்படி வேணாலும் மாறலாம். 6 100 ஆகலாம், 100 6 ஆகலாம். சந்தையில் என்பது எந்த டயத்துலையும் எதுவும் நிகழலாம். நம்மளுடைய முதலீடோ வர்த்தகமோ பாதுகாப்பாக செய்கிறது, முறையாக டெக்னிக்கல் முறையாக ஃபண்டமெண்டல் பண்ணிட்டு. ரெண்டாவது வந்துங்க, ஒரு முதலீடு செய்கிற போது ஒரு பங்கின் விலையை பார்த்து முதலீடு செய்யக்கூடாது. அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பை பார்த்து தான் நம்ம முதலீடு செய்யணும். அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பீடு இப்போ நிறையா நம்மளுடைய விவரங்கள்லாம் நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே எல்லாமே இருக்குது. நம்மளுடைய ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்லேயே உங்களுக்கு அதனுடைய மதிப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அலசி ஆராய்ந்து தான் நம்ம செய்யணும். அதேமாரி நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ஸாக இருக்குது. சில பேர் இன்னொரு கொள்கையில் வச்சுருப்பாங்க, நான் டிவிடெண்ட் ஸ்டாக்கு தான் வாங்குவேன். டிவிடெண்ட் ஸ்டாக் வாங்கி வச்சுட்டா அதை பற்றி பிரச்சனை இல்லை, வருஷம் ஆனால் உங்களுக்கு டிவிடெண்ட் வருது. அதை வாங்குற போது பையட் லோவாக வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஆரோக்கியம். மேலும் அடுத்த சந்திப்பில் அடுத்த நிகழ்வில் இன்னும் கூடுதலான ட்ரேடிங் மெத்தடாலஜி பற்றி நம்ம கலந்து ஆலோசிப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.